வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை, மாங்காய் சாதம் தான். மாங்காய் புளியோதரைன்னு சொல்லலாம். ஏன்னா புளிக்கு பதிலாக நான் மாங்காய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதே தான் புளியோதரைக்கு என்ன வறுக்கிறோமோ அதே இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஸோ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்குது. அதுக்கு வந்து பெருங்காயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போடுறேன். ஒரு பெருங்காயம் சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம். பாருங்க நல்லா வறுபடுறது. இப்போ வந்து எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளும் வந்து நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குறது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம், இந்த சூட்டுக்கே நல்லா வெடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு அந்த சாமானோட சேர்த்து போகும்போது எள்ளு வந்து வெடித்து வந்து தெரித்து வந்து வெளியில் விழாது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் புளியோதரைக்கு வறுத்து வச்ச சாமான்லாம் ஆறட்டும். ஆறினோடனே தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இங்கே கடாய் வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஒரு 2 வரமிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நல்ல புளிப்பு மாங்காவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம போடுற காரத்துக்கு புளிப்பு மாங்காவாக இருக்கணும். நான் வந்து ஒரு மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். துருவி வச்ச மாங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த பக்கம் சாதம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த மாங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த மாங்காய்க்குன்னு ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெல்லம் சேரும்போது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று இருக்கும். மாங்காய் வந்து நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்ததையும் பொடி பண்ணியாச்சேன் சேர்த்துடலாம். பாருங்கள், மாங்காய் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம இது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறின உடனே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மாங்காய் புளியோதரை இல்லை மேங்கோதரை இல்லை மாங்காய் சாதம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி தான், அப்பளாமோ வடாமோ சிப்ஸோ இல்லை எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் புளியோதரை, அப்புறம் இன்றைக்கி தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி ஊறுகாய் தான். மாங்காய் புளியோதரைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டக்குன்னு வந்து ப்ரெட்டெல்லாம் இருந்தால் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு குழி பணியாரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ரெட்டில் குழி பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இங்கே பாருங்கள், 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு ரவை, 1/4 கப்பு அரிசி மாவு, அப்புறம் தேவையான உப்பு போட போகிறோம். இதை வந்து மிக்சியில் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கொரன்னு ஒரு ஓட்டு ஓட்டின்டா போதும். கால் கப்பு ரவை, 1/4 கப்பு அரிசி மாவு, அப்புறம் தயிர் ஒரு 1/4 கப்பு. கொஞ்சமாக தண்ணி. இது வந்து ஒரு ஊட்ட ஓட்டிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து பிரெட் குழி பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்க்கலாம்.
கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் உப்பு எதுலேயும், அதாவது மாவில் இன்னும் உப்பு சேர்க்கல நாம். ஸோ அதனால் வந்து மொத்தமாக இதுலேயே சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றுற பதத்துக்கு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். அது மாதிரி ப்ரெட்டு வந்து சால்ட் ப்ரெட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து குழி பணியாரம் இருந்தாலும் பண்ண போகிறோம். ஸோ சால்ட் ப்ரெட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மிஞ்செடுத்து அப்படின்னா டக்குன்னு வந்து இதை பண்ணிடலாம். ப்ரெட்டு மிஞ்சி போச்சுன்னா வந்து குழி பணியாரம் பண்ணிடலாம். குழி பணியார கல் காஞ்செடுத்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் குழி பணியாரமும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னியோ சாம்பாரோ மிளகா பொடியோ எது உங்களுக்கு பிடிக்குதோ எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.